எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய பாரத நாட்டில் எத்தனையோ மகான்கள் சான்றோர்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஒரு அற்புதமான பெண்மணியின் வரலாறை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய தபஸ்வினி, ஒரு வீராங்கனையின் வாழ்க்கை. கங்காபாய், தபஸ்வினி மகாராணி கங்காபாய். அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையில பிறந்தாங்க. அவங்க தந்தை பேரு நாராயண ராவ். அவர்கள் ஒரு ஆட்சி பொறுப்புல இருந்தார். அவர் தந்தை ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கங்காதேவியின் அருளால் பிறந்ததால அவங்களுக்கு கங்காபாயின்னு பேரு. குழந்தையிலே ரொம்ப அறிவாற்றல் மிகுந்தவர்கள், சம்ஸ்கிருதம் நன்றாக படித்திருந்தார்கள். அந்த சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அங்க ரகுவம்சம், அது மட்டும் இல்ல யோக வாசிஷ்ட ராமாயணம், லகு கௌமுதி, இது போன்ற நூல்கள்லாம் நல்லா படிச்சிருந்தாங்க. ஒரு டீனேஜ் அது மாதிரி வரும்பொழுது தனியா போய் தபஸ் பண்ணணும், காட்டுல போய் தபஸ் பண்ணணும்னு ஒரு ஆவல். அரச குடும்பத்துல பிறந்திருக்காங்க இல்லையா, அதனால நன்றாக குதிரை ஏற்றம் தெரியும், வாள்ல உட்கார்ந்து போர் செய்ய தெரியும், அதெல்லாம் நல்ல பயிற்சி இருக்கு அவங்களுக்கு. ஆனா தனியா போய் தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம கிளம்பி தாமிரபரணி கரைக்கு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் அவங்களை திரும்ப கூட்டின்னு அதுக்குள்ள அவங்க தந்தை இறந்துடுறாரு. இவங்க தன்னுடைய சகோதரர், அவர் ஆட்சி பொறுப்புல இருக்காரு, அவருக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளவு ஒரு திறமை, நன்றாக இந்த ஆட்சி பண்ற இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவங்க தம்பிக்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கோட்டையெல்லாம் வலுவாக்கணும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிடுது இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள சிறை பிடிச்சிடுறாங்க. இவங்க பிறந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1835 அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கரெக்டா தெரியல, ஆனா 1835ல இவங்க பிறந்திருக்கலாம். இவங்களை திருச்சி கோட்டையில காவல் சிறைச்சாலையில வச்சிடுறாங்க. ஆனா அங்கேயும் அவங்க விடாம பயிற்சி எல்லாம் பண்ணி, அதாவது வாழ்க்கை முழுக்க என்ன அப்படின்னா டயராம அவங்க நன்றாக உடல் பயிற்சி ஆகட்டும், மனப்பயிற்சி ஆகட்டும், நல்லா தன்னை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சி ஃபோர்ட்ல இருந்து அவங்க விடுதலையான பிறகு நைமிஷாரண்யத்துக்கு போறாங்க. அங்க போய் நிறைய தபஸ் பண்றாங்க. அங்க கௌரி சங்கர் ஒரு கோவில்ல அவங்கள ஏதோ விடலை போல இருக்கு. அதனால அவங்களே ஒரு 15 நாள்ல ஒரு கோவில் கட்டி அங்க வழிபாடெல்லாம் செய்யறாங்க. பெரிய தபஸ்வினி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அம்மாவுடைய ஒரு டிஸ்டன்ட் கசின் தான் யாருன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க எப்பேற்பட்ட லீனியேஜ்ல வந்திருக்காங்கன்னு. ஸோ ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்க்கு இவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, அட்வைசரா இருந்திருக்காங்க, கூட ஒரு பர்சனா இருந்திருக்காங்க. அவங்களோட எல்லா போர்கள்லையும் இவங்களும் கூட கலந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஜான்சி ராணி குவாலியர்ல சிறை பிடிக்கப்பட்ட போது, அதாவது 18th ஜூன் 1858ல இவங்க கூட இருக்காங்க. இவங்களும் பல்வந்த் சிங் அப்படிங்கிற 2 பேர். அப்ப ஜான்சி ராணி கடைசியா இறக்கும் போது ஆண் வேடத்துல இருக்காங்க. அப்புறம் அவங்களோட பாடியை கிரிமேட் பண்ணது இவங்க 2 பேரும் தான். ஜான்சி ராணியோட, அதாவது ஜான்சி ராணி நிறைய பெண்களுக்கெல்லாம் போர் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுலயும் இவங்க நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரு? இந்த அம்மா தபஸ்வினி மகாராணி கங்காபாய். இவங்களை பத்தி சாரதா மடத்துல ஒரு அருமையான நூல் வெளியிட்டிருக்காங்க. அதுல இருந்து அந்த தகவல் எல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜான்சி ராணியின் மறைவுக்கு பிறகு இவங்க நேபாள் போயிடுறாங்க. நானா சாஹேப் அப்படின்னு ஒரு பெரியவரோட கிட்டத்தட்ட 1858ல இருந்து 1890 வரைக்கும் நேபாள்ல தான் இருக்காங்க. அந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப தெரியல. அவங்க நேபாளில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சில குறிப்புகள் கிடைக்கின்றன. அவங்க கங்காதேவி கோவில் கட்டினாங்க, அங்க நிறைய தேர் திருவிழாக்கள்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1902ல அவங்க வாரணாசிக்கு வராங்க. காஷியில பஞ்சாக்னி தபஸ் கத்துக்கிறாங்க, பஞ்சாக்னி தபஸ் செய்யறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பொழுது பிரிட்டிஷார்களுடைய தலைநகரமாக இருந்த கொல்கத்தாக்கு வராங்க. கல்கட்டால 1902க்கு அப்புறம் அவங்க வரும்பொழுது ஒரு நாள் அவங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு துர்கா பூஜை சமயம் 2 பெண் குழந்தைங்கள்லாம் பேசிட்டு போறாங்க. அதாவது இந்த விக்கிரக வழிபாடெல்லாம் இனிமே தேவையே இல்லை, ஹிந்துயிசம்ங்கிறது வெறும் ஒரு வேஸ்ட் தான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெறும் மூட நம்பிக்கைகள் தான் இருக்கு, இப்படிலாம் ஆங்கிலேய கல்வி மோகத்தால சில பெண் குழந்தைகள் பேசி கொண்டு செல்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. அந்த அம்மா பாக்குறவங்களோட மனசுல எல்லாம் தேசபக்தி, எப்படியாவது இந்த நாடு முன்னேறணும், இந்த நாடு விடுதலை பெறணுங்கிறதுல ஒரு தீவிர நாட்டம் கொண்டவங்க. ஜான்சி ராணி கூட இருந்தவங்கன்னா கேட்கணுமா? அப்போ அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. அது வேற ஒரு ஆத்தர் அதை ஏன்னா 2-3 வேர்ஷன் இருக்கு இவங்களோட வாழ்க்கையை பத்தி. வேற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவங்க
திருச்சியிலேருந்து கிளம்பி இவங்க வந்து நைமிஷாரண்யத்துக்கு போனாங்கன்னு ஒரு வருஷம் இருக்குல்ல. இன்னொன்று வந்து இவங்க விந்தியாச்சலத்துக்கு போனாங்க. விந்திய மலை பகுதியில் போய் இவங்க தபஸ் பண்ணும்போது ஒரு தடவை ஆழ்ந்தவங்க இந்திய நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருக்காங்க. இடையறாம வந்து மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது, ஆங்கிலேய ஆட்சி ஒழியணும், மக்கள் நிம்மதியா இருக்கணும், சனாதன தர்மம் மீண்டும் ஒளிரணும், பாரத பண்பாடு ஓங்கி வளர வேண்டும். இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவங்களை சூழ்ந்து மறுபடியும் சிறை பிடிக்க வராங்க. அப்ப இவங்க வெளியில வரும்போது இவங்க தேவியாவே காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே அம்பாள் பராசக்தியே பார்த்து அவங்க பின்வாங்கி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர்லாம் திரும்பி போனதா ஒரு வரலாறு உண்டு. எப்படியோ இதெல்லாம் முடிஞ்சு இவங்க கொல்கத்தால வந்து இந்த பெண் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப மிஸ்லீட் ஆகுறாங்க. யாருக்குமே வந்து இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும் போல் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் இதை பதிவு செய்கிறார். சுப்பிரமணிய பாரதியாரும் சொல்றாரு, இந்த ஆங்கிலேய படிப்பு படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, எங்க அப்பா ஒரு லூசு, எங்க தாத்தா ஒரு முட்டாள், இந்த மாதிரிதான் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே வேதம், ரிஷிகள், இதிகாச புராணங்கள், தர்மம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையை பாரத நாடு உலகிற்கு வழங்கி கொண்டிருக்கிறது, இந்தியாவின் உயிர் நாடி ஆன்மீகம், இந்த விஷயங்கள்லாம் அப்படியே மறைக்கப்பட்டு இந்த ஆங்கிலேய கல்வி என்ன பண்ணுது, அப்படியே நம்மளை மூழ்கடிச்சிருது இல்லையா. இந்த விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. யாரு? தபஸ்வினி மகாராணி கங்காபாய். பார்த்துட்டு சும்மா இல்லை, உடனே வந்து காளிகாட்ல இருக்கிற காளி கோவிலுக்கு போய் பயங்கரமா கதறி அந்த தேவி கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அவளுடைய அருளோடு, காளி அன்னையோட அருளோடு மகாகாளி பாட்டசாலா அப்படின்னு ஒரு ஸ்கூல் தொடங்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் கொஞ்சமா 30 குழந்தைங்க, 50 குழந்தைங்க, 500 குழந்தைங்க வரைக்கும் படிச்சாங்களாம் ஒரு சந்தர்ப்பத்துல. எப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்க நன்றாக வந்து பெங்காலி சொல்லித்தராங்க, சம்ஸ்கிருதம் சொல்லித்தராங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்தாலும், சயின்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாலும் அது கூட வந்து நன்றாக சிவ பூஜை எப்படி பண்றது, சம்ஸ்கிருதத்தெல்லாம் எப்படி வந்து நன்றாக பொருள் தெரிஞ்சுக்கிறது, காவியங்கள், ரகுவம்சம் எல்லாம் நல்லா சொல்லி தராங்க. இப்படி ரொம்ப அதி அற்புதமா அந்த பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. மகாகாளி பாடசாலை. 1897 சுவாமி விவேகானந்தர் வெற்றி வாகை சூடி அமெரிக்காலேருந்து திரும்பி வராரு இல்லையா, கொழம்புலேருந்து வந்து கல்கத்தாக்கு வந்திருக்கார். அந்த சமயம் வந்து சுவாமிஜிய நம்ம வந்து இன்வைட் பண்றாங்க, நீங்க வந்து நம்முடைய பாடசாலைக்கு வருகை தரணும்னு. சுவாமிஜியும் அவருடைய டிசைபிள் அவரோட போகிறார். அங்க போய் சுவாமிஜி போய் இறங்கும் பொழுது அவரை ரிசீவ் பண்றதே அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுவாமிஜி வரும்போது நிறைய வந்து சம்ஸ்கிருதத்துல சிவபெருமான தியானம் பண்றதுக்குரிய மந்திரங்கள்லாம் அந்த குழந்தைங்க சொன்னாங்களாம். அப்புறம் சுவாமிஜி எல்லா வகுப்பறைகளுக்கும் சென்று பார்த்தாராம். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா ரகுவம்சத்துல 3வது சாப்டரோட முதல் ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அர்த்தம்லாம் சொன்னாலாம். சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விசிட்டர்ஸ் புக்ல வந்து the movement is in right direction அப்படின்னு எழுதுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் வந்து சரியான விஷயம். முக்கியமா இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து நன்றாக இந்த பாரத பாரம்பரியத்தை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றிய சரியான அறிவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை பதிவு செஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு இவங்க வந்து இவங்களால இன்ஸ்பயர் ஆகி பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 16 இடத்துல இதுக்கு பிரான்ச்சஸ் இருந்திருக்கு இந்த ஸ்கூலுக்கே. இது வந்து ஆதி மகாகாளி பாடசாலா இந்த அம்மா ஆரம்பிச்சது. அவ்வளோ ஒரு தாய்மை உணர்வோடு அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்களாம். நினைச்சு பாருங்க, 2 கான்ட்ராஸ்ட் இது. ஒண்ணு வந்து ஒரு பெரிய வீராங்கனை, வாள் எடுத்து நேருக்கு நேரா வந்து போர் செய்யக்கூடிய ஆற்றல், இன்னொரு பக்கம் கனிந்த ஒரு தாய்மை. அவங்க வந்து சுவாமிஜி விவேகானந்தர்கிட்டயே சொல்றாங்க, நான் வந்து ஒவ்வொரு குழந்தையும் நான் வந்து காளி அன்னையா பாக்குறேன், டிவைன் மதரா பாக்குறேன். நான் வந்து இது வந்து பேருக்காகவோ புகழுக்காகவோ இதை பண்ணல, நான் இது ஒரு குழந்தைக்கும் பண்ற சேவையா நினைக்கிறேன். இப்படிதான் குரு பூர்ணிமா ஒரு ஃபங்க்ஷனும் ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை பத்தி விலாவாரியா ரிப்போர்ட்லாம் இருக்கு, ட்ரஸ்ட் டீட் இருக்கு, எதுக்காக அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாவால அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியல. ஏன்னா பணம் அவ்வளோ இல்லை. அப்போ வந்து கிட்டத்தட்ட அதை மூடுற ஸ்டேஜ் வந்தோடனே சுவாமி விவேகானந்தர் வந்து தன்னுடைய சிஷ்யான ஹென்ரிட்டா முல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதி அவங்க லண்டன்லேருந்து ஒரு அழகான கடிதமும் வருடந்தோறும் பணமும் அனுப்புறாங்க. அவங்க மட்டும் இல்ல, பல பேர் வந்து சுவாமிஜி தொடர்புடைய பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யறாங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து நடக்கிறதுக்கு. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை, யோக தானம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்ந்தோம் சொல்லுவாங்க இல்லையா, பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம், அப்படி இருக்கக்கூடாது. பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் நினைவில் நின்றோம், அப்படி இருக்கணும் இல்லையா. அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா என்னத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா இந்த அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து மேட்ச்லெஸ். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப வயதாகிடுது. அதுக்கப்புறம் 1907 இவங்க வந்து வாரணாசி போயிடுறாங்க. அடுத்தடுத்து அதெல்லாம் நடத்துறதுக்கு இது பண்ணிட்டு இவங்க போயிட்டு வாரணாசியில தான் இவங்க வந்து தன்னுடைய சரீரத்தை வந்து விடுறாங்க.
அங்க வந்து மணிகர்ணிகா கட்டத்துல இவங்களோட சரீரத்தை வந்து ஜலசமாதி பண்ணாங்களா அங்க இருந்த பெரியவங்கள்லாம் வந்து. இப்படி ஒரு வரலாறு நம்மலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, அட்லீஸ்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது வந்து இவங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க, அப்புறம் ஜான்சி ராணியோட சேர்ந்து போர் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய தபஸ்வினியா யோகினியா இருந்திருக்காங்க, அதே நேரத்துல நம்முடைய கல்விக்காக இவ்வளவு ஒரு சேவை பண்ணியிருக்காங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, சகோதரி நிவேதிதை வந்து இவங்களை வந்து வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாங்க, தண்டர் போல்ட். ஏன்னா எப்படி வந்து ஒரு வஜ்ராயுதம் அடிச்சு இறங்கி எல்லாத்தையும் தீய சக்திகளை அழிக்குமோ அப்படி ஒரு ஒரு ஆற்றலோடு இந்த அம்மா வந்து செயல்படுறாங்க அப்படி சொல்லிட்டு நிவேதித்தையே பலமுறை இந்த அம்மாவுடைய இந்த பள்ளியோடைய விழாக்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இந்த அம்மாவை பத்தி உங்க எல்லாரோடமும் பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.